இறை இயேசுவில் பிரியமானவர்களே, புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 21 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 25 வரை. இயேசு உருமாறிய போது புனித பேதுருவையும் புனித யோவானையும் கூட்டிக் கொண்டு சென்றார். காரணம் என்னவென்றால், இயேசுவுக்கு சான்றாக வாழக்கூடிய பணியினை இவர்களுக்கு கொடுத்திருந்தார். மனிதர்களாகிய நாம் அனைவரும் அன்பு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். நமக்கு விருப்பமானவர்களின் கவனம் நம்மீது இருக்க வேண்டும் என எண்ணுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியில் காண முடிகிறது. புனித பேதுருவால் தன்னை விட ஒருவர் இயேசுவிடம் நெருக்கமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னிடம் இயேசு முழுமையான அன்பை, கவனத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்பதன் மூலம் புனித பேதுரு தன்னையும் புனித யோவானையும் இயேசுவோடு உள்ள அன்பில், நெருக்கத்தில் ஒப்பீடு செய்கிறார். எப்போது நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பீடு செய்கின்றோமோ அப்பொழுது நமது மகிழ்ச்சியை இழக்கின்றோம். மனதில் அமைதியின்றி நாம் நாமாக வாழ முயற்சி செய்வதில்லை. திருத்தூதர்கள் அனைவரும் இயேசு தங்களுக்கு கொடுத்த கொடைகளுக்கு ஏற்ப நற்செய்தியை அறிவித்தனர். புனித பேதுரு மந்தைகளை மேய்க்கின்ற பணியையும், புனித யோவான் இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற பணியையும் சிறப்பாக செய்வதற்கு அழைக்கப்பட்டார்கள். கடவுள் நமக்கு அழைத்தல் என்னும் மாபெரும் கொடைகளை தந்திருக்கிறார். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது. குறிப்பாக அழுத மரியாவுக்கு ஆறுதல், கலங்கிய சீடருக்கு அமைதி, சந்தேக மனதிற்கு தெளிவு, நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை, உறவை இழந்தோருக்கு அன்பு, உடல் நலம் இழந்தோருக்கு நற்சுகம், உயிர் அற்றோருக்கு மறுவாழ்வு, நற்செயல் செய்வோருக்கு பாராட்டு என சொல்லிக்கொண்டே போகலாம். இதுபோல கடவுள் நம் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளையும் எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என்பதற்கு நானும் நீங்களும் சாட்சிகள். எனவே கடவுளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இறை திருவுளத்தை நமது வாழ்வாக்குவோம். ஆமேன்.